இன்னைக்கு தமிழ்நாட்டுல பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. நாங்க கூட முந்தானேத்து இந்த எலெக்ஷன் எக்ஸ்பிரஸ்ல கிளம்பும் போது சென்னையில பட்டப்பகல்ல ஒரு பிரிட்ஜு கீழே ஒரு இளைஞர் உட்காந்து தண்ணி அடிச்சிட்டு இருக்காரு. கேட்டா நான் தண்ணி அடிப்பேன், கஞ்சா அடிப்பேன், உங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு விஷயம் நம்ம பார்க்க முடியுது. சோ கடந்த 5 ஆண்டுகள்ல இந்த பெண்களுக்கு எதிரான இந்த வன்கொடுமைகள், கொடூரங்கள் எந்த அளவுக்கு இந்த ஆட்சி மீது ஒரு கெட்ட பேர் ஏற்படுத்தியிருக்கும்? கண்டிப்பாங்க. ஏன்னா இப்போ இந்த கடந்த 5 வருஷமா நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வுமே மனதை உருக்கும் நிகழ்வாக இருக்கிறது. ஒரு பெண்ணாக இருந்து பார்க்கும் பொழுது எவ்வளவு ஒரு கொடுமையான விஷயம் ஒரு பெண்ணுக்கு இதை விட ஒரு கொடுமை நடக்கவே முடியாதுங்கிற அளவுக்கு தான் இந்த ஆட்சியில நடந்துட்டு இருக்கு. இது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா சட்ட ஒழுங்கு இல்லை அப்படிங்கறதுதான் எனக்கு தோணுதுங்க. ஒரு பயம் வேணும். ஒரு தப்பு பண்றோம் அப்படின்னா அடடா இந்த தப்பு பண்ணிட்டா நம்ம இதுக்கான தண்டனையை நம்ம அனுபவிப்போமே அப்படிங்கிற அந்த பயம் குறைஞ்சிருக்கு. போதை கலாச்சாரம் ஜாஸ்தியா ஆயிடுக்குங்க. இதுக்கு முன்னாடி ஆட்சி காலத்துல இருந்தப்போ இவ்வளவு பட்ட பகல்ல ப்ராமினென்டா இருந்துதான் கேட்டா கண்டிப்பா இல்ல. ஏன் இந்த 5 வருஷத்துல மட்டும் இவ்வளவு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா சட்ட ஒழுங்கு. அதுதான் ஒரு கம்ப்ளைண்ட் கொண்டு போய் நம்ம குடுக்கறோம் அப்படின்னா அந்த கம்ப்ளைண்ட முதல்ல வாங்கணும், மக்களை நம்பணும், மதிக்கணும். அப்பதான் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் குறையும். அது இல்லாத போது அந்த வாக்கியம், அந்த கேப்பை எப்படி நம்ம பிரிட்ஜ் பண்ண போறோம் அப்படிங்கிறதுக்கு இந்த ஆட்சி மாற்றம் ஒன்றே தான் பண்ண முடியும். தவறு செய்யறவங்களுக்கு இப்ப ஒரு தைரியமான சூழ்நிலை இருக்கு அப்படின்னு சொல்றீங்க.